வெல்கம் டு போனாஸ் குக்கிங் கிளப். தயிர் சாதத்துக்கும் சாம்பார் சாதத்துக்கும் ஏற்ற நெல்லிக்காய் ஊறுகாய் வாங்க பார்க்கலாம். ஒரு 1/4 கிலோ பெரிய நெல்லிக்காயை கழுவி விதையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சு ஒரு 3 வரமிளகா, 1 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டு மிதமான தீயில் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரோஸ்ட் பண்ணினதை கொஞ்சமாக ஆற வச்சு ஒரு இடிக்கல்லோ இல்லை மிக்சியிலையோ போட்டு நல்லா பவுடராக இடித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு ஒரு வடைச்சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமையும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். தாளிக்கிறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள். நான் 2 ஸ்பூன் வரமிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன். 2 ஸ்பூன் வரமிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம். எண்ணெயிலே மசாலா நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய நெல்லிக்காயை இதோட சேர்த்திக்கலாம். சேர்த்தி விட்டு மசாலா நல்லா கோட் பண்ணுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இந்த ஊறுகாயோட டேஸ்ட்டே நெல்லிக்காய் நல்லா எண்ணெயிலேயே வணங்கணும், வேகணும். நல்லா ஒரு அரைப்பதம் வெந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன கப்பில் புளிக்கரைசல் இதோட சேர்த்திக்கோங்க. சேர்த்தி நல்லா கொதிக்க வச்சு நெல்லிக்காய் நல்லா வேக விடணும். நெல்லிக்காய் நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும்போது நம்ம இடித்து வச்சுருக்கிற வரமிளகா, கடுகு, வெந்தயத்தோட பொடியை இதோட சேர்த்திக்கோங்க. சேர்த்தி நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சுக்கலாம். டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்திக்கோங்க. டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கும். இந்த ஊறுகாய் பார்த்திங்கன்னா தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்கூடையுமே மேட்ச் ஆகும். இந்த பெரிய நெல்லிக்காயில் விட்டமின் சி சக்தி அதிகமாக இருக்குது. டெய்லியும் நெல்லிக்காய் சாப்பிட முடியல அப்படிங்கும்போது இது ஒரு துண்டு சாப்பிட்டாலே போதுமானதாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓப்பனில் வச்சுருந்தாலே 15 to 20 டேஸ் கெட்டு போகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.